வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 365.4 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருக்கிறதுனால மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். இந்த 362.60 பற்றிலாம் பல தடவை சொல்லியிருக்கோம். ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறி 366 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 362 வரைக்கும் வந்திருக்கு. மறுபடியும் 362 சப்போர்ட் கொடுத்து திருப்பி 366 பக்கமாக அனுப்பியிருக்கு. கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி 365 பக்கமாக க்ளோஸ் ஆகிடுச்சு. திருப்பி மார்க்கெட் சைடாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அது ஒரு க்ளோஸான ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு இடம் உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 364லேருந்து 63க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பிடியான இடத்துல மார்க்கெட் இல்லாத காரணத்தினால மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி 62.60 அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்டு. அதெல்லாம் அவ்வளோ சுலபமாக ஈஸியாக உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாதனால நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி இதை உடைக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் டேயாக மறுபடியும் அமைது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.